மூளை, ஹிருதயம், சிறுநீரகம் நல்லாக செயல்படணும்னாலும் வாயு முத்திரை என்கின்ற இந்த சின் முத்திரை, இந்த விரல் அப்படி வச்சு விரல் எல்லாம் விரிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். பிருத்திவி முத்திரை செய்கிற போது இணைஞ்சிருக்கணும். விரல் விரிஞ்சிட்டு இருந்தா வேற ஏதோ இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் சேர்ந்து இருந்ததுன்னா இந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல நடுவிரல், ரெண்டு விரலும் சுண்டு விரல் தனியா மோதிர விரல் தனியா இருக்கக்கூடாது. ஒன்றாக இணைந்திருந்ததுன்னா, ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இது ரொம்ப விளைஞ்சு இப்படி எல்லாம் இருந்ததுன்னா ஏதோ ட்ரபிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ சரி பண்ணிக்கணும். அதே போல இந்த சின்முத்திரை 3 விரலும் நேர்கா விரிச்சு நிற்க கூடாது, இப்படி இருக்கணும். நெஞ்சு குழியிலே கவனம், கைகளை நன்றாக மேலே உயர்த்தி கண்களை மூடியவாறு. முத்திரைன்னு ஒரு வகுப்பு நடக்கிற போது அதுக்குண்டான பயிற்சிகளை சொல்லுவாங்க. இது பிரபஞ்ச மகாசக்தியை சமநிலைப்படுத்தும் ஒரு வாய்ப்பு. மந்திரம் ஓம் வாயு தீபம் சமர்ப்பயாமே. ஆன்மாவுக்கு ஒரு மேம்பட்ட நிலை சின்முத்திரையில, ஆகாய முத்திரையில மனசுக்கு ஒரு மேம்பட்ட நிலை, பிருத்திவி முத்திரையில உடம்புக்கு மேம்பட்ட நிலை. அன்பானவர்களே, எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வருடியவாறு செய்து ஏற்றப்பட்டிருக்கும் வாயு ஜோதியை தரிசனம் கண்டு அதன் ஆற்றலை புருவ மத்தியிலே ஏற்றிக் கொள்ளலாம். ஒவ்வொன்றுக்கும் கால பிரமாணம் இருக்காதான். குருவில்லாத கல்வி பக்க விளைவை கொடுத்துரும். குருவின் துணை கொண்டுதான் ஒவ்வொன்றும் பண்ணணும். ஓம் வீர மகாகுரு சத்யேந்திரா ஜெய். 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 108 முறை 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிடலாம். சுவாமி உங்களோட வருவார். வெற்றி தான், தோல்விங்கிற ஒன்னே வராது. 108 முறை சொல்லிட்டு போங்க. அந்த காரியம் தோல்வியானா என்ன கேட்கலாம். ஆனா எப்படி இருக்கணும்? உடல், மனம், உயிர், ரத்தத்தின் ஒவ்வொரு செல்களும் அந்த நாமத்தை சொல்லணும். இங்க உட்கார்ந்துட்டு ஓம் வீரமகாகுரு சத்யேந்திரா ஜெய், நேற்றே வந்தேன் இன்று விடுவாரா, எத்தனை மணிக்கு விடுவார்? ஓம் வீரமகாகுரு சத்யேந்திரா ஜெய், பூட்டி விட்டு வந்தேன், பூட்டை யாராவது திறந்திருப்பாங்களா? ஓம் வீரமகாகுரு சத்யேந்திரா ஜெய், ஒரு 50,000 வச்சுட்டு வந்தேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும், ஆள் இல்லாத போது உள்ள பூந்திருப்பானா? வீரமகாகுரு சத்யேந்திரா ஜெய். புளிக்குழம்பு வச்சுட்டு வந்த குழந்தைகள் சாப்பிட்டாங்களா? மாவாட்டி வச்சுட்டு வந்த புளிச்சிருந்துருக்குமா, கீழே பொங்கி இருக்குமா? வீரமகாகுரு சத்யேந்திரா ஜெயினா எல்லாம் வரமாட்டார். சிக்கன பிடித்தேன். எப்படி பிடிக்கணும்? அதான் சொன்ன, உடல், மனம், உயிர், ரத்தத்தின் ஒவ்வொரு செல்களும் அவருடைய நாமத்தை உணர்ச்சி பொங்க கூப்பிடணும். ஓம் வீர மகாகுரு சத்யேந்திரா ஜெய். எந்த சிந்தனையும் உள்ள வருமா? வருமா? வராது. ஏன் அவரை கூப்பிட சொல்ற? 9 சித்தர்களின் நாயகன், ஒரு சித்தரின் ஆற்றலே அளப்பரியது. 9 சித்தர்களின் ஆற்றல் என்றால் சொல்லவும் வேண்டுமோ? அதிலும் நெருப்பின் அவதாரம், எதிர்மறை. இந்த நாதத்தை கேட்ட உடனே உள்ளுக்குள்ள ஆன்மா, பழைய ஆன்மா ஏதாவது உள்ள இருந்தனாலும் குடி இருந்தாலும் ஓடிடும். ஐயோ, இது என்னடா பெரிய விஷயமா இருக்குது, நம்ம இங்க இருந்தோம்னா இந்த சத்யேந்திரர் நம்மளை தொலைச்சு போடுவாருன்னு எதிர்மறையும் உள்ள வெளியே ஓடிடும். முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.